கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து அரசுக்கு சொந்தமான பல சொத்துக்கள் கூட்டு கொள்ளை மூலம் விஞ்ஞான ரீதியில் தனியாருக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. உதாரணத்துக்கு, ஏற்கனவே விவசாயிகளிடம் இருந்து கையகப்படுத்தப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்ட நிலையில் அங்குள்ள இடங்கள் ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களுக்கும் பல வெளிமாநில தொழிலதிபர்களுக்கும் தாரை வார்த்து கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த ஆண்டு ஸ்பின்கோவுக்கு சொந்தமான ஸ்பின்கோ கூட்டுறவு நூற்பாலைக்கு சொந்தமான சுமார் 4 ஏக்கர் நிலம் ஸ்பின்கோ வாங்கிய கடனுக்காக ஒரு தனியாருக்கு ஏலத்தின் மூலம் அரசு நிலம் தாரை வார்க்கப்பட்டது. தற்பொழுது ராயம்புத்தூரில் மெயின் ரோட்டில் காப்ஸ்கோவுக்கு சொந்தமான சுமார் 55 சென்ட் நிலம், ஏறத்தாழ ஒரு 30,000 சதுரடி நிலம் காப்ஸ்கோ வைத்த அவங்க 2015 2016 பெட்ரோல் பங்க் நடத்திருந்தாங்க. காப்ஸ்கோ கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் 2015 2016 அப்போ சேவை வரி ஒரு 63 லட்சம் ரூபாய், சுமார் ஒரு 63 லட்சம் ரூபாய் சேவை வரி கட்டல. அதே போன்று அதுக்கு அபராத வட்டி ஒரு 68 லட்சம், ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி ரூபாய். 1.25 கோடி ரூபாய் காப்ஸ்கோ நிறுவனம் அந்த புதுச்சேரி சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் கலால் வரித்துறை, அந்த துறைக்கு ஒரு 1.25 கோடி ரூபாய் தான் அபராத வட்டியோடு சேர்த்து அது கட்டளத்துக்கோசம் அந்த காப்ஸ்கோவுக்கு சொந்தமான ஒரு 30,000க்கும் மேற்பட்ட பாகூர் கொம்யூன்ல ராயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய அரசுக்கு சொந்தமான இந்த நிலத்தை எதிர்வரும் 25/11/2024 ஏலம் விடுவதற்கு அந்த மத்திய கலால் துறை ஒரு விளம்பர நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏலம் விடப்படுவது இது எப்படின்னா, இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு காலத்தில் இந்த சர்ப்ளஸ் லேண்டு, விவசாயிகளுடைய நிலம், இதெல்லாம் குறைந்த விலையில அரசின் உபயோகத்திற்காக விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிலம், கையகப்படுத்தப்பட்ட நிலம். இப்ப எல்லாம் இப்ப திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்தையும் அரசு முறைகேடாக தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு குறுக்கு வழியில விஞ்ஞான ரீதியில விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது தெரிகிறது, கண்கூட தெரிகிறது. அரசுக்கு சொந்தமான எந்த இடத்தை விற்பனை செய்வதாக இருந்தாலும் அது துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய அனுமதியும் மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அனுமதியும் பெற்று விற்பனை செய்யப்பட வேண்டும்.
உதாரணத்துக்கு ஏபியில் வந்து பட்டானூர்ல வந்து இடம் இருந்தது. அது தொழிலாளர்களுக்குரிய பாக்கி கொடுப்பதற்கு அரசிடம் பணம் இல்லை, ஒரு 80 கோடி ரூபாய். அதை விற்பனை செய்யறதுக்கு இன்னி வரைக்கும் முடியல, பாவம். அது ஏதோ எங்க போனாங்க, அதுக்கு அனுமதியை கொடுக்கல. ஆனா இவங்க இந்த அரசாங்கம் சர்வசாதாரணமா வந்து இந்த மாதிரி வந்து அரசுக்கு சொந்தமான இடத்த வந்து தனக்கு வேண்டியவர்களுக்கு விற்பனை செஞ்சு வராங்க. இது வந்து துணைநிலை ஆளுநர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா? எங்களை பொறுத்தமட்டில் இந்த இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை முறைகேடுகள், தவறுகள், இதெல்லாம் வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் தடுத்து நிறுத்துவார் என்கின்ற ஒரு ஒரு வந்து இந்த கடைசி ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனா துணைநிலை ஆளுநர் வந்து இந்த விஷயத்துல வந்து வெறும் பார்வையாளராக இருக்கிறாரா, இல்ல அரசுக்கு சொந்தமான இடத்தை வந்து விற்பனை செய்வதற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி கொடுத்தாரா? வெறும் 1.25 கோடி. இந்த 1.25 கோடி வந்து அரசிடம் பணம் இல்லையா? அதுவும் வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டியதும் கிடையாது, மத்திய கலால் துறைக்கு கொடுக்க வேண்டிய பணம். அது ஒரு லெட்டர், அது வந்து ஒரு தலைமைச் செயலருக்கு ஒரு லெட்டர் அமைச்சா கூட போதும், ஒரு டைம் கேட்டு வாங்கிக்கலாம். நீங்க எதுவுமே செய்யாம ஒரு 30,000 சதுரடி நிலத்தை வந்து மெயின் ரோட்ல இருக்கிற நிலத்தை வந்து அவன் வந்து ஏலத்துக்கு கொண்டு வரான்னா, இந்த அரசாங்கம் வெட்கி தலை குனிய வேண்டிய அரசாங்கம். இந்த அரசாங்கம் என்பது வெட்கி தலை குனிய வேண்டிய அரசாங்கம். இது வந்து இதுல வந்து தலைமைச் செயலாளர் என்ன இதுல வந்து எந்த விதமான ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிறாரு? இதற்கெல்லாம் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து அப்ரூவல் கொடுத்துக்கிறாரா? அரசுக்கு சொந்தமான இந்த இடத்த ஏலத்துக்கு ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் பொது ஏலத்தை கொண்டு வருவதற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி வழங்கியிருக்கிறாரா? இதன் பேர்ல வந்து ஒரு முறையான ஒரு நடவடிக்கையை துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனடியாக எடுக்க வேண்டும். ஏற்கனவே இது போன்று வந்து அரசு நிலங்கள் தவறாக விற்பனை செய்யப்பட்டிருக்குது. அதையும் வந்து திரும்ப வந்து அந்த நிலத்தை வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து திரும்ப பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு, இது வந்து இப்ப ஏற்கனவே வந்து பல கோயில் நிலங்கள் இப்படிதான் கொள்ளையடிச்சுன்னு போயிருக்கீங்க. எந்த விதமான ஆக்ஷனும் கிடையாது. சும்மா யாரோ ஒரு அதிகாரிக்கு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அவன் உள்ள பிடிச்சு போறீங்க. யார் வித்தவன், யார் வாங்கினவன், யார் அதுல பயனாளிகள், அவன் வந்து எப்படிப்பட்ட நபரு, அந்த நபர்கள் மீது இது வரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் கோயில் நிலமா யாராவது ஒரு எம்எல்ஏ அபகரிக்கலாம், அவர் பேர்ல எந்த 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 ஆக்ஷனும் கிடையாது. அது கழுதப்பட்ட அதிகாரி மேல மட்டும் நடவடிக்கை. என்ன இது நான் என்ன எனக்கு புரியல. இது இப்போ வந்து அரசு சார்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்கள் வந்து இப்படி டோட்டலா வந்து கபலீகரம் செய்யப்படுகின்றது. இன்னும் எங்கெங்க எல்லாத்தையும் வித்துன்னு போவீங்க. இப்ப தட்டாஞ்சாவடி தொழிற்பட்ட இடம் இருக்குது இல்லையா, அதையும் வித்துன்னு இருப்பீங்க. ஆமா, அரசு பண்ணையெல்லாம் இது பாருங்க, அதையும் வித்துனுக்கிறீங்க. இன்னும் நீங்க என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்றீங்க. ஆக ஒட்டுமொத்தமா இந்த புதுச்சேரி மாநிலத்தையே வந்து விற்பனை செய்வதற்கு அரசு தயாரா இருக்கு. அதை வாங்குவதற்கு இந்திய அளவுல வந்து ஒரு மாஃபியா கூட்டம் ரெடியாகிறாங்க. இதுக்கு வந்து இந்த அரசு வந்து துணை போயிடுது. இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கக்கூடிய இந்த 1.5 வருஷத்துல எதை ஒன்னாலும் வித்து எதை ஒன்றாலும் பண்ணிட்டு போலாம்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு இருக்கக்கூடாது அரசாங்கத்துக்கு. ஒரு அரசாங்கம் என்பது அரசு சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயல்ல இருக்கணும் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. அரசு சொத்துக்களை நீங்க மாட்டு வந்து குறுக்கு வழியில விற்கிறதுக்கு அரசாங்கத்துடைய செயல்பாடு இதுதான் அரசாங்கமா? இதுதான் வந்து இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடா? பல கார்பரேஷன் செயற்கையா நீங்க மூடிட்டீங்க. அந்த கார்பரேஷனுக்கு சொந்தமான நிலத்தெல்லாம் அவன் எப்படி சாப்பிட முடியுமோ அவ்வளோ அப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லை. அதனால வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் அரசு மற்றும் அரசு சார்ந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்காகவே ஒரு உயர்மட்ட கமிட்டியை துணைநிலை ஆளுநர் அவர்கள் உடனடியாக அமைக்க வேண்டும். ஏற்கனவே அரசு சார்ந்த நிலங்கள் தனியாருக்கு குறுக்கு வழியில் விற்பனை செய்யப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட நிலங்களை துணைநிலை ஆளுநர் அவர்கள் மீட்க வேண்டும். தற்போது அரசுக்கு சொந்தமான இந்த ஏலத்தை துணைநிலை ஆளுநர் அவர்கள் தடுத்து நிறுத்தி 1.25 கோடி தான். இந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த ஏலத்தை தடுத்து நிறுத்துங்க. ரொம்ப அசிங்கமாகுது, ரொம்ப கேவலப்பட்ட இது மாதிரி இருக்குது. ஒரு 30,000 சதுரடி மெயின் ரோட்ல சதுரடி 3,000 ரூபாய் போகும். 30,000 சதுரடி எவ்வளவு போகும்?
விலை கேட்கறேன். 9 கோடி போகுமா? 3000 ரூபானா 9 கோடி, 2000 ரூபானா 6 கோடி. அங்க 4 பார் வச்சாவே செமித்தா போகும். மெயின் ரோடு தானே. ஆனா வெறும் 1.25 கோடி பாக்கி, வெறும் 62 லட்சம் ரூபாய் பாக்கி, சேவை கட்டண வரி பாக்கி. அதுக்கு ஒரு அபராத வெட்டி ஒரு 63 லட்சம், ரெண்டுத்தையும் கூட்டினா 1,25,00,000. இதுக்கு இந்த சொத்தை நீங்க தார வாக்குறீங்க. என்ன இது அரசாங்கம்? இது மாவட்ட ஆட்சியருக்கு இதெல்லாம் தெரியாதா? நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துக்கிறாரா? ஒரு மாவட்ட ஆட்சியர், தலைமைச் செயலாளர், இது ஒரு சாதாரண சிம்பிள் மேட்டர் தானே. இதுல வந்து எந்த இடம் சொல்றீங்க கரெக்டா கேட்கலையா? கரெக்டா நீங்க சொன்னீங்கன்னா புதுச்சேரி பாகூர் கொம்யூன், கராயம்புத்தூர் மெயின் ரோடு, ரீசர்வே நம்பர் 109/5, கராயம்புத்தூர் மெயின் ரோடு. அந்த இடம் தான் ஏற்கனவே பெட்ரோல் பேங்க் நடந்த இடம். அதையும் வந்து பிரைவேட்டு கொடுத்துட்டீங்க. மறுபடி அரசு சார்பில் நடந்த நிலத்தை போன காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட்ல பிரைவேட்டு கொடுத்துட்டீங்க. இப்ப அந்த இடம் தான் ஏலத்துக்கு வருது. விவசாயம் வயிறு எறிய மாட்டான். தன்னுடைய நிலம், அவனுடைய பிறப்பு உரிமை அந்த இடம். இப்ப நீ அதை வந்து யாராருக்கு நீ கொடுக்குறிய? பெங்களூர்காரன் கொடுத்து வச்சுக்கிற, ஏன் கொடுக்குற? கோவாக்காரன் கொடுக்குற, ஏன் கொடுக்குற? கர்நாடகத்தில் இருக்கிறவங்க கொடுக்குற, ஏன் கொடுக்குற? இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எத்தனை 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 கம்பெனி கொடுக்குற ஹோட்டலுக்காரனுக்கு ஏன் கொடுக்குற? கார் ஷெட்டு வைக்கிறதுக்கு கொடுக்குற. அது யார் வேணும் கொடுக்கலாம், எது வேணும் தயாரிக்கலாம். நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய நிறுவனத்துக்கும் கொடுத்துக்கிறீங்க குத்தகை. ஏன் கொடுக்குறீங்க? ஒரு வெளிப்பட தன்மை இருக்குதா? 876 ஏக்கர் நிலம் நீ யார் யார் கொடுத்தன்னு சொல்லிட்டு வெளிப்பட தன்மையா நீங்க வந்து அரசாங்கம் அறிவிக்கிறீங்களா? அடிக்கடி நம்ம தொழில்துறை அமைச்சர் அதுதான் போயிட்டு வந்தார் போல. இந்த அரசாங்க இந்த வந்து அரசாங்கத்துல தினந்தோறும் தூங்கி எழுந்தா தூங்குற வரைக்கும் நல்லா கட்டத்தை யோசனை பண்ணியிருந்தா மக்களை பத்தி யோசிங்கன்றோம். தினந்தோறும் எதுல என்ன செய்யலாம், எதை ஆட்ட போடலாம், இப்படியே இருந்தா எப்படி? அது இந்த ஆளுநர் எதுக்குறாரு? ஐஏஎஸ் படிச்சவர் தானே அவரு. இவ்வளவு தப்பு நடக்குது, எதுவுமே அவர் தடுக்க மாட்டாரு. ஐயா, நாங்க ஆளுநர் தானே முழுசா நம்புறோம். ஆளுநரிடம் இருந்து நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். இந்த அரசாங்கத்துடைய முறைகேடுகள், இந்த அரசாங்கத்துடைய தவறுகள், சட்டவிரோத செயல்கள், நிதி கசிவுகள், மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து யாருக்கெல்லாம் எடுத்து தூக்கி கொடுக்குற செயல்பாடுகள், இதெல்லாம் வந்து ஆளுநர் தடுத்து நிறுத்தணும்னு நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ஒரு நேர்மையான, ஒளிவு மறைவற்ற, வெளிப்படையான நிர்வாகத்தை அரசு வந்து செலுத்துவதற்கு துணைநிலை ஆளுநர் துணையா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆளுநர் என்பவர் வந்து, துணைநிலை ஆளுநர் என்பவர் வந்து வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடாது, உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆளுநராக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் நான் இன்னமும் நம்புறோம். அவர் பேர்ல நாங்க அவரை குறைச்சி பேசல. இன்னமும் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறோம். இதை நாங்க சொல்றோம், பகிரங்கமா சொல்றோம். 1.25 கோடி பாக்கிக்கு, அதாவது வந்து 62 லட்சம் பாக்கிக்கு 30,000 சதுரடி ஏலம் கொடுத்து என்ன நியாயம் இது? ஒரு வந்து அரசாங்கத்து சொத்தை ஆளுநருடைய அனுமதி இல்லாம பொது ஏலத்துக்கு கொண்டு வர முடியுமா? அப்ப நான் கூட வந்து என்ன பண்ணுவேன், பாசிக்கல ஒரு 10 ஏக்கர் இருக்குதுன்னா நான் வேணுமே சம்பளம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 கோடி கடன் வாங்கிக்குவேன். யாருக்கிட்டா வாங்கிக்கினா கடனை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு நானே கைது போட்டு வித்துட்டு போயின்னு. அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போவீங்க, நீதிமன்றத்துக்கு. அதுக்கு ஒழுங்கான வக்கீல் வைக்க மாட்டீங்க. நீங்களே ஒரு 1 ஸ்பாட் தீர்ப்பு வாங்கி வருவீங்க, இடத்த வித்துடலாம்னு சொல்லுவீங்க. அப்படியே கைமாத்தி வித்துட்டு போவீங்க. நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு சுமத்துறேன். பின்கோ என்பது கவர்மெண்ட் இடம் தானே? அது கவர்மெண்ட் இடம் தானே? அது எப்படி 4 ஏக்கர் வித்துட்டு போனீங்க? விற்க வேண்டிய அவசியம் என்ன? தொழிலாளர்களுக்கு தானே கடன் வாங்கினீங்க. அந்த கடன் என்பது அரசாங்கத்துடைய பொறுப்பு தானே. நீங்க பேங்க்ல கடன் வாங்கிறீங்க, அந்த கடனை அடைக்க வேண்டியது தானே. அடைக்க முடியாம சும்மா காட்டி கோர்ட்டுக்கு போக வேண்டியது, ஒரு தீர்ப்பு வாங்கிக்க வேண்டியது, இவங்களே வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்க வேண்டியது, வித்துக்க வேண்டியது. என்ன இது? ஒன்றும் புரியலையே. இது இந்த மாதிரி நடந்தது நல்லதா? இது நீங்க அந்த பிரச்சனை இருக்கட்டும். முக்கியமா இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் அவர் தடுத்து நிறுத்தணும். ராஸ்கோ, அதாவது வந்து
பாஸ்கோல இந்த உலகத்துல இருக்கிற அயோக்கியதனம் நடந்தது. திருட்டுத்தனம், முள்ள மாதிரிதனம், முன்சு மாதிரிதனம், பொருளை வாங்க வேண்டியது, விற்க வேண்டியது, வித்துட்டு காசு எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது, ஆனா வாங்கினவங்களுக்கு வந்து பாக்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது, இதெல்லாம் நடந்தத இதன் மேல எந்த அதிகாரி மேல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துங்க? பாஸ்கோல 34 கோடி பாக்கின்ற எப்படி பாக்கி ஆச்சு? ஊழியருக்கு சம்பளம் கொடுத்த பாக்கி, ஊழியருக்கு சம்பளம் கொடுத்த பாக்கினா ஊழியர் எங்கிருந்தியா வந்தான்? எங்கிருந்து வந்தான் ஊழியர்? தவறு செஞ்ச அதிகாரி மேல எந்த நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? இதெல்லாம் துணைநிலை ஆளுநருடைய பணி இல்லையா? அரசு சார்பு நிறுவனம் ஏன் கொண்டு வரப்பட்டது? மக்களுக்கு தானே கொண்டு வரப்பட்டது. மக்களுக்கு கொண்டு வரப்பட்ட பல்வேறு அரசு சார்பு நிறுவனங்கள், 10க்கும் மேற்பட்ட அரசு சார்பு நிறுவனங்கள் இழுத்து மூடி வச்சிருக்கீங்க. பஞ்சாயத்து கார்பரேஷன் சுத்தமா மூடப்பட்டது. காப்ஸ்கோ இல்ல, பேசிக்கு இல்ல, இன்னும் இத மாதிரி நிறைய ஏன் மூடுறீங்க? பான் பேப்பர் கேட்டா வந்து அங்க வந்து ஊழியருக்கு சம்பளம் போட முடியல. ஏன் சம்பளம் போட முடியலன்றான். சம்பளம் போட முடியாம எப்படி அவங்க வேலைக்கு வந்தாங்க? ஏற்கனவே வந்து நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் வந்து கூட்டுறவு நிறுவனத்துல மட்டுமே 900க்கும் மேற்பட்ட சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் இருந்தது. இன்னைக்கு 800 சங்கங்கள் இழுத்து முட்டிங்க. எந்த ஒரு வீடு கட்டுற சங்கமும் இல்ல. இளங்கோ நகர் ஹவுசிங் சொசைட்டி மிகப்பெரிய லாபத்தோட இயங்கின ஒரு சங்கம், புதுச்சேரி நகர பகுதிக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த சங்கம். இன்னைக்கு 4 வருஷமா நீ அங்க சம்பளம் போடல. அந்த சொத்தெல்லாம் வித்து வித்து சாப்பிட்டு போறானுங்க எல்லாம்.